வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில மழை அதிகமா பெய்யுது. அதுவும் சென்னையில வந்து மழைநீர் எடுக்கிறதுக்கு வண்டிய வச்சு மோட்டார் வச்சு தண்ணிய எடுக்குறாங்க. இப்போ விழுப்புரம், கடலூர் அந்த பக்கம் பகுதிலாம் பார்த்தீங்கன்னா, சரியான மழை. ரோடுகள்ல முழங்கால் தண்ணி நிக்குது. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. விழுப்புரத்துலலாம் அ பச்சிளம் குழந்தைகள வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில, புதிய தலைமுறை செய்தியாளர் அவர்கள் போயி அந்த தண்ணிக்குள்ள அந்த குழந்தைகள காப்பாத்தி உதவி பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே இந்த மாரி செயல்பாடுகள் செய்கிற அந்த தோழருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, ஒரு கஷ்டமான நேரத்தில உதவி பண்றாங்கல்ல, அது பெரிய விஷயம்ங்க. அந்த உதவி பண்ற மனசு எல்லாருக்கும் வரணும். ஏன்னா, இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு புயல் வருது, மழை வருது. நம்ம சென்னையில இருக்க மக்கள் மட்டும் துப்புரவு தண்ணீர கிளீன் பண்ணி நாங்க பாதுகாப்பு குடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்ப மத்த மாவட்டங்கள்ல தண்ணீல பாதிக்கப்படுற மக்கள யார் காப்பாத்துறது? தமிழ்நாடு அரசு தானே காப்பாத்தணும். அதுதானே நியாயம். அ நாளைக்கு போயி அ திமுக திமுக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் நாளைக்கு போய் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாருன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்டா, இந்த 50, 60 ஆண்டு கால ஆட்சியில திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகள் தான் ஆட்சி ஆண்டுருக்கு. ஆனா, எப்ப மழை பெஞ்சாலும் வருஷம் முழுக்க இந்த மழை தண்ணி வடியறதுக்கு உண்டான வேலைய ஏன் சரியா செய்ய மாட்றீங்க? நிதி ஒதுக்குறீங்க. அந்த நிதிய வச்சு நாங்க ரோடு போடுறோம், பாதாள சாக்கடைலாம் போடுறோம்ன்றீங்க. அப்ப மறுபடியும் ஏன் தண்ணி ஏன் தேங்கி நிக்குது? என்னங்கய்யா அது கொடுமையா இருக்கு. அ மக்களோட வரி பணத்துல பாதாள சாக்கடை லைன் போடுறீங்க, கழிவுநீர் வாய்க்கா போடுறீங்க. எல்லாமே செஞ்சும் மறுபடியும் தண்ணி தேங்கி நிக்குது எப்படின்னு கேட்கிறேன் நான். அ இத ஒவ்வொரு மக்களுமே சிந்திக்கணும். புயல் வருதுன்னு முன்னெச்சரிக்கை நமக்கு சில நடவடிக்கை எடுக்கணும்ல. அதுதானே அரசாங்கத்தோட வேலை. அதானே அரசாங்கத்தோட வேலை. இப்ப புயல் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? மக்கள் பாதுகாப்பா இருங்க. அவங்களுக்கு தேவையான பொருள வாங்கி வச்சுக்கங்க. வெளியில வராதுன்றீங்க. உண்மையிலே வரவேற்பு தான். அதேபோல தண்ணி தேங்கி நிக்க விடாம, அந்த தண்ணிய வடிக்கிற வேலையும் செய்யணும்ல. அதுதானே மக்கள காப்பாத்துற வேலை. இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கெங்கேயோ போய் சுற்றுப்பயணம் மேற்கொள்றோம்னு சொல்றாங்க. ஏன் இப்போ தண்ணி தேங்கி நிக்குதுல்ல, அந்த இடத்துல போய் நின்டு ஏன் துப்புரவு தொழிலாளர்கள வச்சு அதையே சுத்தம் பண்ண முடியல? சென்னையில இருக்க மக்கள் மட்டும் தான் மக்களா? மத்த மாவட்டத்தில இருக்க மக்கள்லாம் மக்களா தெரியலைங்களா? சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு சிரமப்படுறாங்க பாருங்க மக்கள். அப்ப நீங்க செய்யற வேலைகள், அது சரியா பண்ணியிருந்தா, இந்த மாரி நிலைமை வந்திருக்காது. ஏன் சரியா செய்ய மாட்டீங்கன்னு நம்மளுடைய கேள்வி எழுப்புறோம். ஏன்னா, மக்கள இந்த எலக்ஷன் டயத்துல மட்டும் போய் சந்திச்சு, நாங்க அத செஞ்சுர்றோம், நாங்க இத செஞ்சுர்றோம், இலவசங்கள நாங்க அறிவிச்சு, மக்களிடத்திலிருந்து ஓட்ட வாங்குறீங்க. ஓட்ட வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே, அத அப்படியே மறந்து விட்டுறீங்க. இந்த நிலைமை மாறணும். தமிழ்நாட்ல இப்ப மதுரைய எடுத்துக்கங்க, தூத்துக்குடி எடுத்துக்கங்க, கன்னியாகுமரி எடுத்துக்கங்க. இந்த ஏரியாவுலயும் மழை பெஞ்சுன்னா, அதே நிலைமை தான் வருது. அப்ப உங்களுடைய கட்டமைப்பு எப்புட்ருக்கு? மழை பெஞ்சா ஊருக்குள்ள தண்ணி தேங்கி நிக்கும். சாக்கடை தண்ணி தேங்கி நிக்கும். அத ஒரு சில நேரங்கள்ல துப்புரவு பண்ணி விடுவீங்க. அத அப்படியே விட்டுருவீங்க. மறுபடியும் இந்த மாரி சூழ்நிலை வராம பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம் ஆட்சி அதிகாரத்தில இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. அப்படித்தானே? மக்களே, நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வர்றோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. வந்த உடனேயே ஒரு சில விஷயங்கள செஞ்சுவிட்டு, மற்ற விஷயங்கள அப்படியே விட்டுர்றாங்க. இவங்க முறையா அத செஞ்சு வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ கஷ்டமே வந்திருக்காதே! சொல்லுங்க பாப்போம். இவ்வளோ ஒரு கஷ்டம் வந்திருக்காது. மக்கள் அன்றாடம் வேல பார்த்து கஞ்சி குடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு சிரமத்தில இருப்பாங்க. சிந்திச்சு பாருங்க கொஞ்சம். அன்றாடம் வேல பார்த்து கஞ்சி குடிக்கிறவங்க எவ்வளோ சிரமத்தில இருப்பாங்க. வசதியானவங்க இருக்கவங்க வாங்கி சாப்பிட்டு பேசாம இருந்துருவாங்க. அன்றாடம் கஞ்சி என்ன செய்வாங்க? இந்த மக்கள் இந்த மக்கள பத்தி சென்னையில இருக்க மக்களுக்கு சாப்பாடு குடுக்குறோம், ஒரு இடத்துல தங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மறுபடியும் பாருங்க சென்னையில பூரா பேரும் கார் வச்சிருக்கவங்க பூராமே, மறுபடியும் எங்கெங்கே உயரமான பாலங்கள் இருக்கோ, அங்க போய் கார் பார்க்கிங் பண்றாங்க. அவங்க உயிர பத்தி கவலைப்படல. ஆனா அவங்க வச்சிருக்க பொருள பாதுகாப்பா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. இதுவே ஒரு நல்ல அரசாங்கம் தமிழ்நாட்ல இருந்திருந்தா, இந்த நிலைமை
இருக்குமா? சிந்திச்சு பாருங்க. சின்ன சின்ன நாடுங்க. சிங்கப்பூர், மலேசியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மழைநீரை சேமிச்சு வைக்கிறதுக்கு மழைநீர் வடிகால் ரோடுகள்ல ரொம்ப சிறப்பா பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப துபாயில 3 நாள் மழை பெஞ்சுச்சுங்க. கீர்போர்ட் பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ சேதம். ஆனா 2டே நாள்ல கிளீன் பண்ணி, மறுபடியும் சுத்தம் பண்ணி விட்டாங்க. ஆனா இவ்வளோ பெரிய பேரிடர் தமிழ்நாட்டில இப்ப இல்ல. இங்க உள்ள கட்டமைப்புகள் எல்லாமே சரியா பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுல இந்த மாரி கட்டமைப்பு பண்ண முடியல? மக்களே நீங்க சிந்திங்க மக்களே. மக்கள் விழிப்புடன் இருந்தால் தான் இனிமே வரும் அரசாங்கங்கள் நல்ல அரசாங்கமா அமையும். இந்த திமுக, அதிமுக வரவே கூடாது. புதியதொரு அரசாங்கத்துக்கு வாக்க செலுத்தி தமிழ்நாட்ட மாத்தணும். முயற்சி பண்ணுங்க உறவுகளே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க உறவுகளே. நன்றி.